Hey, hi all. Hope you're doing great and preparing well for your exam. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the first mic that we bought for our YouTube channel. இந்த மைக் வந்து நான் ஆக்சுவலா இன்னும் ஓபன் பண்ணல. இது வந்து வரும்போதே ஓபன் ஆகி தான் வந்துச்சு. இப்போ உங்க முன்னாடி ஓபன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. சரி, ஓகே, ஓபன் பண்ணுவோமா? அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன்னா சேனலுக்காக ஒன்று எங்க வருங்க கிட்ட இருக்குல்ல. தெரியுது, தெரியுதா? அப்புறம் இதுல வந்து 2 மைக்கு, ஒரு ரிசீவர் வந்து தெரியல. இது ஒரு சின்ன விஷயம் தான். இருந்தாலும் நம்ம பர்சனலா ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. கமெண்ட்ல சில பேர் கழுவுங்க பரவாயில்ல. இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அதுல வர ஹாப்பினஸ்லயே லெவல் தான். 2 பைக்கு, அப்புறம் வந்து ஒரு ரிசீவர் இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே வீடியோ வந்து இந்த மைக் யூஸ் பண்ணி உங்களுக்கு பேசி காட்டுறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கு ஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க. சி டைப் 2 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சி டு சி சி டைப்பா இருக்கும். நான் இந்த மைக் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க, இந்த மைக் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இந்த மைக் வந்து நான் 1000 rupees, ஒரு 991 rupeesக்கு அமேசான்ல வந்தேன். அமேசான் தான் நினைக்கிறேன். ஆமா, அமேசான். இதுல வந்து ஓகே, அட் டைம்ல ரெண்டுமே வந்து பிளக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. 2 டிவைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். என்னன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்கு, அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு இருக்கு. நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், இப்போ வந்து லாஸ்ட்டாக என்னோட மைக் அன்பாக்சிங் வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த மைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் அப்டேட் பண்ணியிருக்க நம்ம சேனலில் அது வந்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்னால நான் இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் நான் வந்து நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன். தட் இஸ் ஆடியோ, ஃபோனோட ஆடியோ கிளாரிட்டி. இது இப்போ நான் மைக் கலெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வரைக்கும் நான் வந்து நார்மல் ஃபோனோட ஆடியோ கிளாரிட்டியில் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து என்னோட மைக்கோட கிளாரிட்டி. நாய்ஸ் ரிடக்ஷன் கொஞ்சம் பண்ணியிருக்கு, அவ்வளோதான், ரொம்ப பெருசாக இல்லை, ஓகே தான். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு இது சொல்கிறதுக்கு, அதனால நான் வந்து இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் முதல்வன் பற்றி நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பேசிக்காக தான் சொல்ல முடியும், ஏன்னா வந்து அது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், நான் டீட்டெயிலாக எதுவுமே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படின்றது என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் சொல்லியிருந்தாங்க நான் அங்கேருந்து வரப்போ. அண்ட் இன்னொரு ஹெல்ப் வந்து உங்ககிட்டேருந்து எனக்கு வேணும். என்னன்னா ஹெல்ப் அப்படின்னா, எக்மோர் கன்னிமரா லைப்ரரி பக்கத்தில் வந்து எதுவும் பிஜி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அஃபோர்டபுள் ரேட், ஓரளவு இருந்தால் ஓகே தான். ஒரு பட்ஜெட், நமக்குன்னு ஒரு பர்டிகுலர் பட்ஜெட் இருக்கும்ல, அந்த பட்ஜெட்குள்ளே இருந்தால் ஓகே தான். ஏன்னா வந்து எனக்கு, நான் முன்னாடி டி நகரில் இருந்தால அந்த பிளேஸ்க்கு நான் போயிட்டு வர்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ட்ராவல் டைமுக்கே 3 hours கிட்டத்தட்ட போயிடுது. அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் பக்கத்துல எக்மோர்ல ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்டல் அஃபோர்டபுளான ரேட்ல இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க, ஆர்எல்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கூட டிஎம் பண்ணுங்க, பாத்துக்கிறேன். ஓகே, நான் கம்மிங் டு நான் முதல்வன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் முதல்வனோட லாஸ்ட் இயர் எனக்கு எப்படி இருந்துச்சு, தட் இஸ் 25 to 26 அந்த பேட்ச்ல வந்து நான் படிச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த பேட்ச்ல வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணாங்கன்றது மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது. அண்ட் இந்த வருஷம் அப்கமிங் இயர்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எலெக்ஷன் இருக்கு, ஸோ மேபி லேட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இல்லை வந்து ஆஸ் யூஷுவல் அதில் வந்து தனி டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க அப்படி கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு லாஸ்ட் இயர் எப்போ எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ May 31st வந்து எனக்கு எக்ஸாம் நடந்துச்சு. நான் சென்னையில் அப்ளை பண்ணியிருந்தேன், ஸோ எனக்கு சென்னையில் தான் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் தான் இருக்கும் எக்ஸாமு. அதில் வந்து 15 கொஷின்ஸ் மட்டும் சிஏ இருக்கும், மிச்சம் எல்லாமே நார்மலாக நம்ம ப்ரிலிம்ஸ் லெவல் உங்களால் போட முடியும் அப்படின்னா அந்த கொஷின் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்.
1 ஹவருக்குள்ள தான் டைமிங்கு. அது மட்டும் இல்லாமல் OMR பேஸ்டு டெஸ்ட் அது ஆக்சுவலாக. நம்ம பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் தானே நம்ம போடுவோம். இதில் வந்து OMR பேஸ்ட். ஸோ நீங்கள் அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும் அந்த எக்ஸாமில். நீங்கள் அதை மட்டும் ஓகேவா பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் 1 வீக்கில் வந்து எனக்கு June 7 சம்திங்கில் வந்து நமக்கு ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து பேப்பர் பேஸ்ட் தானே எழுதுறோம், தட் இஸ் OMR பேஸ்ட் தானே எக்ஸாம் எழுதுறோம். அதில் நம்ம கொஸ்டின் பேப்பர் நமக்கே கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரோட PDF வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அது ஒன்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை டெலிகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நான் அதோட லிங்க் வந்து நம்ம கமெண்ட்டில் கொடுக்குறேன், கமெண்ட் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு அந்த 1 வீக்கில் வந்து ஆன்சர் கீ வரும். அந்த ஆன்சர் கீ கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே உங்கள் மார்க் எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சிடும். பார்த்து ஆன்சர் கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தோன்னா நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்போடா ரிசல்ட் வரும், எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து எப்போ கூப்பிட்டாங்க, எப்போ ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா July 29 தான் வந்துச்சு. ஒரு 1-2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 மந்த் ஒரு 15 டேஸில் வந்து டிவி நடந்துச்சு. சென்னையில் தான் நடந்துச்சு. அவங்களோட ஆஃபீஸில் வந்து சென்னையில் தான் இருக்கு அவங்க ஆஃபீஸு. ஸோ அங்கே தான் எனக்கு வந்து டிவி நடந்துச்சு. டிவியில் ஜஸ்ட் பேசிக்காக சில நார்மலாக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போக சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அப்போது எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். வெயிட் பண்ண பர்டிகுலர் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் லாட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. October 15 அப்போ அது வந்து தீபாவளி டைம். ஸோ நான் போய் லக்கேஜ் வச்சுட்டு, ஆக்சுவலாக என்னென்னா 2 பிளேஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, 2 ஜோன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கோயம்புத்தூர் ஜோன், ஒன்று வந்து மதுரை ஜோன் நினைக்கிறேன். ஆமாம், நான் வந்து கோயம்புத்தூர் ஜோன் கொடுத்தது, எனக்கு சேலம். ஸோ சேலம் அப்புறம் மதுரை ஜோன் இருக்கு. இதில் வந்து அதனால் சேலமில் வந்து எனக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. சேலம் போயிட்டு நான் லக்கேஜ் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். தீபாவளி அப்போது முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. தீபாவளிக்கு வந்துட்டு திருப்பி போகும்போது எனக்கு ஓகே கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இது கேட்டிருந்தீங்க, வேற என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் தருவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2024 to 25 ஒரு பேட்ச் இருந்தாங்களா, அந்த பேட்ச்சில் வந்து வேற ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து அகாடமிக் வைஸ் டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. நான் படிக்கும் போது வேற ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து அகாடமிக் வைஸ் டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்ஸ்டியூஷன் நான் படிக்கும் போது வந்து எனக்கு புக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. என்ன புக்குன்னா வந்து குவான்ஸ், ரீசனிங்கு, பேங்கிங் அவேர்னஸ், அப்புறம் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே வந்து புக் அவங்க கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் சால்விங் அப்பயும் அவங்க வந்து ஹார்ட் காப்பி வந்து கொடுத்துருவாங்க எல்லாத்துக்குமே. அப்புறம் வந்து நமக்கு ஒரு வேளை CA படிக்கணும் அப்படின்னாலுமே அவங்களே வந்து பிரிண்ட்லாம் கூட பண்ணி கொடுத்துருவாங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் கைஸ், ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து போகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தோணுச்சு, உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னு நான் மட்டும் போங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிலாம் போக வேண்டாம். நான் ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ நான் இதை வந்து மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். நான் சொல்கிறேன், இந்த வீடியோக்காக மட்டும் நீங்கள் போகணும்னு நினைக்காதீங்க. நார்மலாக வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போயிருந்தேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. வந்து வேற என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கிளாஸ் நடக்குமான்னு கேட்டிங்க. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் உண்டு. எப்போ அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக கிளாஸஸ் நடக்கும். நீங்கள் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வேண்டாம், மெயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் சால்விங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேப் செஷன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து CAக்கு மென்டர்ஸ் இருந்தாங்க. எனக்கு நான் படிக்கப்போ எனக்கு CA வந்து ஒரு சார் எடுத்தாங்க. லைக் டெய்லி CA வந்து அவர் வந்து சொல்லி தருவாங்க, நம்ம வந்து அதுக்கு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து CA டெஸ்ட் நடக்கும், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் டெஸ்ட் கொடுப்பாங்க, எக்ஸாம் டைம்ல இது எல்லாமே அப்படியே சைமல்டேனியஸாக போயிட்டே இருக்கும். வீக்லி வந்து CA டெஸ்ட் நடக்கும். என்னோட வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேக் ஷீட் மெயின்டைன் பண்ணுவோம். நமக்குன்னு ஒரு 20 or 30 மெம்பர்ஸ்க்கு ஒரு மென்டர் இருப்பாங்க. அந்த மென்டர்ஸ் நம்மளை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். அப்புறம் பார்த்தோன்னா ஸ்கெடியூல் வந்து காலையிலே ஆரம்பிச்சிடும். நான் என்னோட லாஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 to 5 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்லியிருப்பேன், காலையில் இத்தனை மணிக்கு நம்ம வந்து போயே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளை வந்து பேக்டப்பாக வச்சுக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸஸ் இருக்காங்க, மென்டார்ஸ் அண்ட் சர்ஸ் வருவாங்க. அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ்க்கு வந்து சார் நடத்துவாங்க, அதுவும் நடத்துவாங்க. அப்புறம் இங்கிலீஷ்க்கும் மென்டார்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்குமே மென்டார்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அப்புறம் மெட்டீரியல் சால்விங் வந்து நீங்கள் மட்டும்தான் போடணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் சம் சால்வ் ட்ரை பண்ணுங்க. உங்களால் முடியல அப்படின்னா மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே போர்டில் டீச் பண்ணுவாங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வேண்டாம் அப்படின்னா நீங்களே கூட படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன, இதுக்குள்ளதான் நீங்க பேசிக்கா கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. இது தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் கைண்ட்லி கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.
அப்புறம் இந்த வீடியோ லாஸ்ட்டாக நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட பேங்கிங் ப்ரிப்பரேஷன் ஜேர்னிக்கு. ஏன்னா ஆர்ஆர்பி பிஓ என்னோட ஃப்ரெண்டு ஆயிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் நாளைக்கு வந்து வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். If it's so, can you like, share and subscribe to my channel and see you on the next video. Until then, bye.